ஒரு டம்ளர் கம்பு, 1 1/2 டம்ளர் அரிசி, அது கூட கொஞ்சம் உளுந்தும் வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும் ஒரு 3 மணி நேரம். ஊற வச்சு அப்புறம் மாவாட்டி உப்பு தேவையான உப்பு போட்டு கலக்கி தோசை சுடணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கல் சூடாகுது. சூடானது ஒரே ஒரு கரண்டி போட்டு தோசை சுடலாம். பாருங்க கல்லுக்கு இப்போ பாருங்க சும்மா ஒரு கரண்டி எடுத்தாலே போதும். நம்ம தோசை எடுத்தால் வரும். நல்லா இருக்குது சாப்பிட, குழந்தைகளுக்கு நல்லது. இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த காலத்தில் செய்கிறது பாரம்பரிய உணவு இதெல்லாம் போட்டு நம்ம தோசையாட்டு தான் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு நடக்கலை சட்னி கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்து. இது அப்படியே மறுபடியும் திருப்பி போடணும். திருப்பி போட்டால் நல்லா மொறுன்னு வரும். குழந்தைகளுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இதில் நார் சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது. இப்போ எடுக்கிற போகிறோம் பாருங்கள். நல்லா மொறுன்னு ஆகிட்டு பாருங்கள். தோசை ஆச்சு பாருங்கள். அதுக்கு நடக்கலை சட்னி அரைச்சிருக்குறோம். அது டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே சேர்ந்தா. கம்பு அரிசி எல்லாம் சேரனால, உளுந்து எல்லாம் சேரனால குழந்தைங்க நல்லா விரும்பி தோசை மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. உடம்புக்கும் நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் நார் சத்து இருக்கிறனால எதிர்ப்பு சத்து ஜாஸ்தியாக கிடைக்கும். வாங்க சாப்பிட்லாம்.